இரண்டுக்கும் ஒரே சம்பந்தம் என்னன்னா சந்தன மரம் என்பது மட்டும்தான் ரெண்டு பேத்துக்கும் சம்பந்தம். வீரப்பனுக்கும் வாச்சாத்தி வன்கொடுமைக்கும் ஒரே இணைப்பு கொடுக்கறது எதுனா சந்தன மரம் கடத்தல் என்பதை தவிர வேற எதுவும் இல்லை. சந்தன மர கடத்தலுக்காக வந்த வனத்துறையினர் இல்லை அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் உட்பட இந்த சந்தன மர கடத்தல் வேலையை ரொம்ப சுதந்திரமாக ஒரு முழுநேர தொழிலாக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மலைவாழ் மக்களை இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூராவுமே சந்தன மரம் எந்தெந்த மலையில் இருந்ததோ அங்கே பூராவில் இருந்த மலைவாழ் மக்களுக்கு குறைந்த கூலியை கொடுத்து இதை கடத்துகிற வேலையை பிரமுகர்கள் தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி உங்கள் நக்கீரன்லாம் கூட அப்போ வந்திருக்கு. நாமக்கல் மஸ்தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், அவர் லாரியோடு பிடிச்சி அதெல்லாம் உங்கள் நக்கீரன்லேயே இப்போ பெரிய செய்தியெல்லாம் வந்திருக்கு. நாங்களே நிறைய இடத்துல ரேஞ்சர்களையே பாரஸ்காரனையே நாங்களே கூட பிடிச்சி கொடுத்துருக்கோம். மலைவாழ் மக்களை பிடிச்சி கொடுத்துருக்காங்க சந்தன. ஸோ டிபார்ட்மெண்ட்டு செஞ்சது, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் செய்தார்கள், மக்களை குறைந்த கூலிக்கு சிலரை பயன்படுத்தினார்கள் என்பது தான். ஆனால் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்ன்றது மாதிரி பழி பூரா மக்கள் மேலே போட்டு சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க பூரா ஒதுங்கி இதாகிட்டான். ஏன் அந்த மக்களை தாக்கணும்? இல்லை, தாக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தாக்குனது. அதாவது அன்னைக்கு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு காலையில் பெருமாள்னு ஒருத்தர் உழவு ஓடிட்டுருக்காரு. அவர் நிலத்தில் அவர் உழவு ஓடிட்டுருக்காரு. இந்த ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் டீம் அதாவது சித்தேரி மலையிலேருந்து நிறைய கடத்தல் நடைபெறுகிறதுன்னா ஒரு ரகசிய ஒரு டீம் ஒன்று அங்கே இதுக்கு வருது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே. அந்த டீம் இது பண்ணும்போது ஆற்றுல வாச்சாத்திக்கு அந்த பக்கம் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் நிறைய சந்தன மரத்தை எடுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இவர் உழவு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இவர் கேட்குறாங்க, இது யாரா வச்சதுன்னு. ஐயா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். உனக்கு தெரியாமல் இப்போ ஒரு நிலத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்க அப்படின்னு அடிச்சிடுறாங்க. இப்போ ஊர் பெரியவர் அடிச்சிட்டாங்கன்னா இருந்த 10-20 பேர் போய் ஃபாரஸ்ட்காரனை பூரா அடிக்கிறாங்க. காக்கி சட்டை மேல் கை வைத்தால் என்ன நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் பூராமே. அந்த ஊர் மக்கள் தாக்குறதுல செல்வராஜின்னு ஒரு ஃபாரஸ்டர் ரொம்ப வண்டையெல்லாம் உடஞ்சி ரொம்ப மயக்கமாயிடுறாரு. ஊர் மக்கள் தான் அவர் கட்டில் கொண்டு போய் தூக்கிட்டு நீராகாரம்லாம் கொடுத்து மாட்டு வண்டியை கட்டி அங்கேருந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மக்களே சேர்க்குறாங்க. அவர் சாட்சியத்தின்னு சொல்லியிருக்காரு பின்னாடி.